நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில மொத்தம் 45,000 வீரர்களுக்கு மேல உக்ரைனோட வீரர்கள் இறந்துட்டாங்க தெரியுமா? 3,90,000 வீரர்கள் கிட்ட காயமடைச்சிட்டாங்க தெரியுமா? என்னப்பா என்ன மாதிரியான செய்தியும் உன் தலைவர் எந்த அளவுக்கு உனக்கு உக்ரைனை பிடிக்கும், நீ என்ன சிரிச்சுட்டு பேசுற அப்படிங்கிறது போல உங்களுக்கு ஒரு கோபம் வந்திருக்கும், எனக்கு புரியுது. ஆக்சுவலா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றேன். இதுல விஷயம் இருக்கு. அதாவது 45,000 அதாவது கரெக்ட் எக்ஸாக்டா நம்பர் மட்டும் பாத்துறேன். 45,100 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க. இதே ரஷ்யா பக்கத்துல வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தம் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். எனக்கு கண்ணு கொஞ்சம் என்ன தெரியலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அப்ராக்சிமேட்டா ஜெலன்ஸ்கி அவர் சொல்லிக்கிறாரு, என் தலைவர் 3,50,000 ரஷ்ய வீரர்கள் இறந்திருப்பாங்க. 50ல இருந்து 70,000 ரஷ்ய வீரர்கள் வந்து காணாம போயிருப்பாங்க. அது போக 6ல இருந்து 7 லட்சம் பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தா காயம் அடைஞ்சிருப்பாங்க. அதாவது என்ன மாதிரியான இது தெரியல. கணக்கு எப்படி போறதுன்னு தெரியல. ஆனா வந்து 3,90,000 பேர்த்துக்கிட்ட காயம் அடைஞ்சிருக்கிறதா சொல்லிக்கிறேன். 45,000 பேர்த்துக்கிட்ட இறந்திருக்கிறதா சொல்லிக்கிறேன். 45,100. அதாவது இறப்புகள் கம்மி. எந்த அளவுக்கு ஊழல் லஞ்ச லாவண்யம் இருந்தாலும் உயிரிழப்ப கம்மி பண்ணிக்கிறாரு பாருங்க இந்த தலைவர். அதுதாங்க 3 வருஷம் ரஷ்யாங்கிறது எப்பேற்பட்ட நாடு, ஒண்ணுமே இல்ல. அந்த அளவுக்கு நாங்க வீரர்களை ட்ரெயின் பண்ணி காலம் இறக்கியிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லாம 3 வருஷம் நடந்துருச்சு சண்டை இல்லையா? பேச்சுவார்த்தைக்கு தயார். போய் நெகோசியேஷன் டேபிள் உட்காந்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட பேசுறதுக்கு நாங்க தயார். ஜெலன்ஸ்கி ஏன் தலைவர் தயாரா இருக்காரு, புட்டின் அவர்கள் தயாரா அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும். முதல்ல ரஷ்ய அதிபரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல்ல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபரே கிடையாது. முதல்ல எலெக்ஷன் வைங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதை விட்டு போட்டு முதல்ல இவருக்கு பவரே இல்ல, இவர் முதல்ல ஒரு உக்ரைன்ல ஒரு நபரே இல்ல அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் முன்னிறுத்தி ஒரு நெகோசியேஷனுக்காக கூப்பிடுறாங்க அப்படின்னா எப்படி அப்படிங்கிறது போல இருக்கு. அதாவது இத்தனை நாளா பேசவே மாட்டேன் அடம் பிடிச்சிருந்தாரு, சட்டம்லாம் போட்டிருந்தாரு. சரி ஓகே, ஏதோ இறங்கி வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசுற அப்படிங்கிறதோட முடிவு எடுத்துக்கிறார் இல்லையா? என் தலைவர் எடுத்த முடிவை கொஞ்சமாவது வரவேற்கணுமா இல்லையா? பக்கத்துல செக்கோட ஃபாரின் மினிஸ்டர் அவர் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இது பேச்சுவார்த்தை இல்லைங்க, சரணடைகிறதுங்க. இது என்னங்க இது அப்படிங்கிறது போல வந்து ஒரு சைடு ஏத்தி விடுறது, ஒருத்தங்க ஏத்தி விடுறது, ஒருத்தங்க குத்துறது. அதுவும் பாருங்க ஜெர்மனி தரப்புல இருந்து உக்ரைனை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுல நீங்க தான் பண்ணிக்கணும் பாத்துக்குங்க, அதாவது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீங்க பண்ணிக்கணும் பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்ன ஏதுங்கிறதே தெரியல. சரி ஓகே, இது போல எல்லாம் வச்சா கை கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு இதுலதான் ட்ரம்ப் அவர்கள்கிட்டயே நேரா போய் உட்காந்து எங்க கிட்ட ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்கு நாங்க அதை தரோம், நீங்க பதிலுக்கு எங்களுக்கு எய்டுகளை கொடுங்க அப்படிங்கிறது போல டீல் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களும் ஒத்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அது வரும் விஷயம் ஆயிரம் ஒரு வாரத்துல அப்படிங்கிறத சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதுக்குதான் பெஸ்கோ அவர்கள் சொன்னதா சொல்லியிருந்தா. இப்போ உக்ரைன் வெர்ஷன்ல இருந்து பெஸ்கோ அவர்கள் என்ன சொன்னதா சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது உதவிகளை கூட வாங்குறாங்க. அதாவது ஒருத்தவங்க ஒரு மாதிரி பாலிஷ்டா மாத்தி மாறி அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அது போல சொல்லிடுறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஒருத்தவங்க மாறி மாறி சொல்லிக்கிறாங்க. சரி ஓகே, ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலா கேட்டார், உங்களால எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவ முடியலன்னா எங்களோட அணு ஆயுதங்களை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறத திருப்பி கேட்டுக்கிறாரு. நியாயமான கேள்வி. ரஷ்யா கிட்ட கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா போய் ரஷ்யா அங்கிருந்து எடுத்துட்டு போனீங்களா, திருப்பி அவங்ககிட்டயே கொடுத்துருங்கன்னா அமெரிக்கா ரஷ்யா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி திரும்ப ஜெலன்ஸ்கி அவர்களுடைய தலைவனுக்கு அணு ஆயுதம் வாங்கி தருவாங்க. அதுல எந்த ஒரு குறையும் இல்லை. அதாவது நாட்டோல சேர்த்துக்கலாம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். நாட்டோல சேர்த்திக்கலன்னா அவருக்கு செக்யூரிட்டி கேரண்டியா அணு ஆயுதம் வேணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறாரு. இதுக்கு எப்படி ஒத்துக்குவாங்களா என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல. திரும்பவும் அணு ஆயுத பேச்சு திரும்பவும், அதாவது இது பேச்செல்லாம் இல்ல, திரும்பாதான் அந்த நான் முடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிறது போல ஒரே புள்ளியில தான் நிக்கிறாங்களே தவிர இவங்க எல்லாம் போய் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமா முடிக்கக்கூடிய ஆளுங்களா அப்படிங்கிற போல கேள்விகள் தான் இருக்கு. இப்போதைக்கு இது நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் அப்படின்னா இன்னுமே தாழ் பிடிக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா உக்ரைன்ல ஃபுல் ஸ்விங்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து தப்பிக்கிறதுக்காக சில நபர்கள்லாம் முயற்சிகள் செய்யறது உண்டு. சைட்ல ஒரு வீடியோ பதிவுகள் லோடா இருக்கும். அதாவது மணல் லாரி, அந்த மணல் லாரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறைய உருவாக்கி அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏரி பேர்லமான ஒரு 13 நபர்கள் திட்டம் போட்டுருக்காங்க. நான் கொடுக்கறது கொஞ்சம் கம்மியா கொடுத்துட்டாங்க போல தெரியுது. இல்ல வேற கேங்க கொடுத்துருப்பாங்க, இது வேற கேங் குடிச்சிட்டாங்க போல தெரியுது. என்ன ஏதுங்கிறது தெரியல. சரி ஓகே, பார்டர் காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட பார்டர் காட்ஸ். ஏம்பா
மண்ணு லாரியில அடியில வந்து வங்கு வருஷம் உட்காந்து போறீங்க, செத்து போயிருவீங்கப்பா, அப்படியே மூடிரும் உங்கள. நீங்களே புதைச்சுக்குவீங்க. ஏன் இப்படிலாம் செய்றீங்க? அப்படிங்கிறது போல கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறாங்க. ஏதோ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு நப்பாசையில ட்ரை பண்ணிக்கிறாங்க. அதுல போறது ஒண்ணுதான். இங்க உக்ரைன்ல போறது ஒண்ணுதானே அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்குமோ என்னமோ தெரியல. சரி, ஓகே, தப்பிக்கலாம்னு நினைச்சாங்க. ஜர்கார் பட்டியா வழியா ஹங்கேரி ஓடி போயிடலாம்னு யோசிக்கிறாங்க 13 பேரு. பாவங்க சிக்கிட்டாங்க. எத்தனை ரூபாய் பறி கொடுத்து இப்ப டைரக்டா ஃப்ரண்ட் லைனுக்கு போறாங்கன்னு தெரியல. ஒரு ஆளுக்கு $25,000 எப்படி என்ன ஏதுங்க தெரியல. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த உக்ரைன்ல ஆள் பிடிக்கிற வண்டி எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இது தாக்குதல். அதாவது இந்த கர்ஸ்க் ஓப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட அவுட் போஸ்ட் இருந்தது. எங்களோட ஏர்கிராப்ட் வீரர்கள் தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது போல மாறி மாறி சொல்லிடுறாங்க. இதுல என்னன்னா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுதால அந்த ஒரு இடத்துல வந்து மக்கள் இருக்கும் பகுதியில வந்து தாக்குதல் நடந்தது இல்லையா? இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா 2 பேத்துக்குள்ளயும் மாறி மாறி சண்டை. அந்த அட்டாக்க நான் செய்யல, நீங்க தான் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு ரஷ்யா தரப்பு. அதாவது உக்ரைன் வந்து மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு உக்ரைனோட இடத்துல இருந்து சுமியில இருந்து கரெக்டா அந்த சுதா பகுதியில வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இடத்துல எல்லாத்தையும் கொண்டு போய் வலுக்கட்டாயமா விட்டுட்டு, அதுவும் வயசானவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு ஹிமார்ஸ் மிசைலையே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வீடியோ ஆதாரத்தோட வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து சொல்றாங்க. டெய்லர் வீடியோ பதிவுகளோட இருக்கும், ஹிமார்ஸ் லான்ச் ஆயிருக்கு, அங்க போய் விழுந்திருக்கு அப்படிங்கிற ஆதாரம் அவங்க தரப்பு தராங்க. இதே உக்ரைன் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா ரேடார்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்றாங்க. உங்களோட ஃபைட்டர் ஜெட் விமானம் தான் அந்த இடத்துல பறந்துட்டு இருந்தது, நீங்க மிசைல ஏவி அந்த இடத்துல தாக்குதலை பண்ணி போட்டு நாங்க தாக்குதல் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறதோட அவங்க தரப்பு வந்து கேட்கறாங்க. எது உண்மையினே தெரியல. போர் சூழல் இரு தரப்புலயும் மாறி மாறி அந்த இடத்துல பிளேம் பண்ணிக்கிறாங்க. உண்மையை அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல. சில அனலிஸ்ட் தரப்பு வந்து என்ன இருக்குன்னா அந்த இடத்துல ஏதோ சித்திரவதை எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணதுனால ஏன்னா இதெல்லாம் உக்ரைன் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதனால சொல்லிடுறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு வதந்தி தான், தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன். இன்கேஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது நிரூபணம் ஆனா தான் நம்மளுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு சித்திரவதை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரு இடத்துல அக்காமடேட் பண்ணி உக்ரைன் வந்து ஹிமார்ஸ் மிசைலையாவே அவங்க எல்லாத்தையும் மறுகையா பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல வதந்திகள்லாம் பரவிட்டு இருக்கு. எது உண்மைங்கிறதுலாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது. ஏன்னா ரஷ்யாவோட மக்களை ரஷ்யாவே தாக்குதல் பண்ணணும்னு நீட் இல்ல. ஆனா தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல ட்ரோன் தாக்குதல்லாம் நடந்திருக்கு. நான் நிறைய வீடியோ பதிவுகள் பார்த்திருக்கேன். இருந்துச்சுன்னா மேப் அடுத்தது பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நடக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்லாம் நான் வீடியோ பதிவுகள் இருந்துச்சுன்னா சைடில் அட்டாச் பண்றேன் உங்களுக்கு. அடுத்தது ரஷ்ய தரப்புல இருந்து இந்த களத்துல பெருமளவுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதே போலதான் தெற்காஸ்கி பகுதியில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க ட்ரோன்களை பயன்படுத்தி. அதனால தீ விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பு வச்சிருக்காங்க. அது கூடவே இஸ்யூம் அடுத்த பேட்டில் இஸ்யூமுக்கான பேட்டில் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது போல இந்த மேப் பாக்குறவங்க இந்த அனலிஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு சொல்லிட்டு இருக்காங்க. 3வது பேட்டில் இந்த இஸ்யூமுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சு 3வது முறையா இங்க பேட்டில் நடக்க போகுது இஸ்யூம்ல அப்படிங்கிறது போல இது மிக முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடம் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதும் சிக்கல் தான், ரெண்டாவது இதை பிடிக்கிறதும் சிக்கல் தான். ஒருவேளை இந்த இடத்துல இருந்து பின்வாங்கிறது சிக்கல் தான். ஏன்னா இது ரொம்ப சேரு சகதியமா இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல வந்து ஒன்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர பட் அதை பயன்படுத்தி தான் சிவர்ஸ்க்குலாம் பேக் சைடில் போய் அடிக்க முடியும். மேப் வீடியோல பார்க்கும்போது பார்க்கலாம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு வந்து தாக்குதல் பண்றதுனால 4 நபர்கள் இறந்துட்டதாகவும் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் காயம்படுத்ததாகவும் சொல்றாங்க. அதாவது இதுதான் தொடக்கம். அதாவது எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன் தாக்குதல்கள் ஆரம்பிக்குது, மிசைல் தாக்குதல்கள் ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ ரஷ்யன்ஸ் பக்கத்துல வந்துட்டாங்க. ஹலோ இருக்கீங்களா அப்படிங்கிறது போல நாக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு டைம்லயும் முதல்ல மிசைல் தாக்குதல், அதுக்கப்புறம் தாஸ் பிளேன் த்ரோவர் சிஸ்டம் ஆர்ட்லரி தாக்குதல்கள் நடக்கும், அதுக்கப்புறம் ட்ரோன் தாக்குதல் நடக்கும், அப்புறம் ரஷ்ய படைகள் முன்னாடி வந்து பிடிப்பாங்க. இதுதான் கான்செப்டா இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ்யூம்குள்ள என்டர் ஆகுறாங்களா ரஷ்யன்ஸ் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. முழு டொனஸ்க்கும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கான நேரம் இது. அதுதான் இதுல இருக்கக்கூடிய சாராம்சம். ஓகே, இஸ்யூம்ஸ் எல்லாம் திரும்பி பிடிச்சிட்டாங்க அப்படின்னா டொனஸ்க் பகுதி முழுவதும் மீட் எடுத்துருவாங்க ரஷ்யா அப்படிங்கறது இதுல கூடிய விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டொனஸ்க் டின்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், அதாவது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டொனஸ்க் பகுதி. இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பெருமளவுல தடை ஏற்பட்டிருக்கு. காரணம் ரஷ்யா தாக்குதல் பண்ணதுனால. அது மட்டும் இல்லாம 8 ஒப்லாஸ்ட்ல கரண்ட் பிரச்சனையால தவிச்சிருந்திருக்கிறாங்க உக்ரைன் அப்படிங்கிற போல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. ஸோ ரஷ்யா பெருமளவுல ட்ரோன்களை யூஸ் பண்ணி தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ போர் திரும்பவும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத அதுல இருக்கக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம ISW தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரஷ்யன்ஸ்க்குலாம் ஏகப்பட்ட இழப்புங்க. அதனால முன்னேறதுல ரொம்ப தொய்வு தெரியுது அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஆக்சுவலா இப்ப இருக்கக்கூடிய
சீசன் எப்படி இருக்கு? அங்க இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற வீடியோ பதிவெல்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப சேறு சகதியா இருக்கு. ரொம்ப சிக்கல் தான். இருதரப்புலயும் முன்னேறது அதுபோல முடியாது. ஆனா இப்போ அடுத்த சில நாட்கள்ல உக்ரைன் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வார்னிங்லாம் குடுத்துருந்தாங்க. ரோட்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆக போகுது. ஐஸா இருக்கும். கொஞ்சம் டிராவல் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கன்னு. இது நார்மலா டெலகிராம் சேனல்ஸ்லாம் அப்டேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ அதில பார்த்துட்டு இருந்தேன். அதனால சொல்ல வந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இருதரப்புலயும் ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களா இருக்கட்டும், அமெரிக்கா இருக்கட்டும், வெஸ்ட்டா இருக்கட்டும், ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. கிளைமேட் நார்மலா சேஞ்ச் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல இந்த மட்டி இது போல சீசனா இருக்கிறனால, சேறு சகதியுமா இருக்கிறதுனால, மேபி கொஞ்சம் டிலே ஆகும். பிரேக் எடுப்பாங்க ரஷ்யன்ஸ். அதோட ஸ்டாப் பண்ணிக்குவாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா, முழு வின்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல ரஷ்ய தரப்புல ஈடுபட்டிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. டென்ப்ரோபெட்ரோவ்ஸ்க்கு வெறும் ஒரு 5 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டருக்குள்ள தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு முன்னேறி வந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க தரப்பு வந்து இப்படி சொல்றது வந்து ஏத்துக்க முடியல அப்படின்னு சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் எது எப்படியோ உங்களோட ஆப்ஷனுக்கே விட்டாரா ரஷ்ய தரப்பு வந்து தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அசர்பைஜான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விமானம் தாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? அது கூட போய் கீழே விழுந்திருந்தது இல்லையா? இதுக்கு வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் கூட சும்மா விட்டுறாதீங்க அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? அத வந்து அசர்பைஜான் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆமா. இது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மிசைல்னால தான் தாக்குதல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதனால அ இழப்பு தொகை இல்ல என்ன மாதிரியான நஷ்டஈடு ரஷ்ய தரப்புல அசர்பைஜான் கேட்க போறாங்க. சமீப காலமா இந்த தீவிரவாத தொந்தரவுகள்ல அசர்பைஜானுக்கு அதிகரிச்சிருக்கு. மேபி இதனால அசர்பைஜான் ரஷ்யாவுக்கு எதிரான முடிவுகள் எடுக்கிறதுக்கு அ வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிற போல கண்ணோட்டத்தெல்லாம் பல அனலிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுலாம் தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓரளவுக்கு தகவல்கள் இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய பத்தி இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் மேக்ஸிமம் பிரஷர் ஈரானுக்கு போடுறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. இந்த இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரோட பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவங்களோட மீட்டிங்க்கு அப்புறம். ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அங்க நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த செய்தியில பார்க்க ஆரம்பிக்கலாம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுகள் போறதுக்கு உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.